நாம் சபையை பற்றி தியானித்து வருகிறோம். உண்மையாகவே நாம் இந்த ஜெபித்த இந்த ஜெப குறிப்பு சபையில் தான் நிறைவேறும். தேவ ஜனங்களை கூடுகையில் தான் அது நிறைவேறும். நிறைவேறுவதற்கு தங்கு தடையில்லாத வாய்ப்பை தேவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஒரு விலாசத்து கீழே இயங்குகிற ஒரு இடம் சமாதானத்தை தராது. அது மாடர்ன் ஃபெசிலிட்டிஸாக இருந்தாலும் சரி, ஒரு குடிசையாக இருந்தாலும் சரி, இல்லை ஓப்பன் ஏராக இருந்தாலும் சரி, நம்முடைய கூடுகை தான். நாம் ஒன்றாய் கூடி வருகிறோமே இயேசு நாமத்தினாலே, அங்கே தான் சமாதானம் இருக்கும். அங்கே சமாதான கர்த்தர் இருக்கிறார். எங்கு 2 அல்லது 3 பேர் நாமத்தினாலே கூடி இருக்கிறீர்கள் மத்தியிலே மெய்யாவே இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். When God is there, He is Yahweh Shalom, Jehovah Shalom. இதெல்லாம் we don't take responsibility to think. பொறுப்பாக இதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே இல்லை. இந்த 1ஆம் வாய்ப்பாடு, 2ஆம் வாய்ப்பாடு, 3ஆம் வாய்ப்பாடு, இந்த மேத்ஸில் டேபிள்ஸ்ன்னு சொல்கிறவங்கள அது மாதிரி கடவுளுடைய நாமங்களை எல்லாம் அது மாதிரி வாய்ப்பாடை ஒப்பித்து சொல்லிட்டோம், கிடச்சிருச்சு, முடிஞ்சிருச்சு, வந்துட்டார், போனார், செஞ்சார், கொண்டார், என்னமோ ஒரு மாதிரி பிரமையில் இருக்கும். இட்ஸ் நாட் ரியலி ஸோ. சுயநலம்னு எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். நமக்குள்ளே நம்ம இன்னும் சமாதானமாக இல்லை. சமாதானம் இருக்கும்போது நமக்குள்ளே நல்ல ஒரு சுகம் இருக்கும். சமாதானத்துக்கும் சுகத்துக்கும் அப்படி நகமும் சதையும் போன்றதான உறவு இருக்குது. சமாதானம் ரொம்ப தேவை. பரிசுத்தத்துக்கும் சமாதானத்துக்கும் அவ்வளோ, அதுவும் நகம் சதையை பண்ணுறேன். They are all so knit together. ஒன்றுலேருந்து இன்னொன்று பிரிக்க முடியாது. ரணம் தான் ரத்த கிளறி தான். If you separate holiness from peace, there is bloodshed. சமாதானம் இல்லாமல் சந்தோஷத்தில் நிலச்சிருக்க முடியாது. சந்தோஷம் தற்காலிகமானதாக இருக்கும். சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போதே சமாதானம் போயிடுச்சுன்னா சந்தோஷம் துண்டகானம் துணையான காலியாயிரும். சமாதானத்துக்கும் அன்புக்கும் சொல்லவே வேண்டாம். ரெண்டுமே ஒன்று தான். ஒன்றோட ஒன்று தான். ஒன்றுக்குள்ளேருந்து ஒன்று, ஒன்றுக்குள்ளே ஒன்று, ஒன்று மேலே ஒன்று, ஒன்றோட ஒன்று, ஒன்றை சுற்றி ஒன்று, அப்படிங்கிற மாதிரி. சமாதானம் சமாதானத்தை புரிஞ்சுக்கிட்டால் அன்பை புரிஞ்சுப்போம். அன்பை புரிஞ்சுக்கிட்டால் சமாதானம் தனி, அதெல்லாம் ஒரு செப்பரேட் என்டிட்டி இல்லை. அது தனியாக ஆர்டர் எடுத்து சொல்லியிருந்தாலும் கூட they are inseparable. பிரிக்கவே முடியாது. They cannot be separated. சமாதானம் இல்லாமல் போகும்போது தான் கடவுளை விட்டு நம்ம தூரப்படுறோம். சமாதானம் இல்லாமல் நம்ம போக்குறது என்ன? பாவம், மீறுதல், சந்தேகம், சுயநலம். பாவத்தை தொடர செய்வதும், பாவத்தை எந்த ஒரு டிகிரிலையும் பர்சனலாகவோ கார்ப்பரேட்டாவோ சோஷியலாகவோ அது இனிஷியேட் பண்ணுறதே சுயநலம்தான். என்னுடைய சந்தோஷம், என்னுடைய இச்சை, என்னுடைய பசி, என்னுடைய தாகம், என்னுடைய வழி, என்னுடைய நோக்கம், அவன் பார்த்துக்கிறேன், ஐ வில் மேனேஜ், ஐ வில் see to it. I நான். The more we project ourself, peace is destroyed. தேவன் இருக்கிறவராகவே இருந்தாலும் 3 ஆட்களாக இருக்கிறார். ஆனால் ஒரே தேவன் தான். They are not separate. பிதாவுக்கும் குமாரனுக்கும் ஆவியானவருக்கும் அவங்களுக்குள்ளே
சண்டை ஊட்டி விடவே முடியாது. அவங்களுக்குள்ள சண்டை இல்லை, கருத்து வேறுபாடில் பெரியவன் சிறியவன் முந்தினம் பிந்தினம் இல்லை. ஆனால் எல்லோரும் பெரியவாக இருக்கிறான்னா பற்றி அவளுங்க அடங்கி இருக்கு. இல்லைன்னா சாத்தா மாதிரி கீழே தள்ளிடுவேன், அடிச்சிடுவேன், அவனை வேற ஒரு நரகத்தை ஏற்படுத்திடுவேன் அப்படிலாம் இயேசுக்கு சொல்கிறதில்ல. உடனே ஆவியான நான் இல்லாமல் அவங்க மண்ணிலே கிடங்க, அவன் உயிரோடு எழுப்ப மாட்டேன் இப்படிலாம் சொல்லவே இல்லை. அது மேட்ரே அதான். ஏன் அதை நம்ம யோசிக்கிறோம்? சபையில் தான் அது கிடைக்கும். ஆண்டோடைய பிள்ளைகள் ஆண்டோட நாமத்தினால ஆண்டோட பிள்ளைகளுக்குள்ளாக ஆண்டோடைய பிள்ளைகள் மத்தியிலே ஆண்டோட பிள்ளைகளுக்காக அவர் மேலே அவங்களை சுற்றி அவர் தலை நம்ம சரீரமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் சமாதானம் ஜெனரேட் ஆகுது, சமாதானம் நிலச்சிருக்கு, சமாதானம் பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டிருக்குது. எப்படி நியூவாக ஏதாவது ஜனங்க வந்தால் அவங்களுக்கு ஒரு நியூ டெஸ்டமெண்ட் கொடுக்குறோம், இங்கே வாங்கி அடுக்கி வச்சுருக்கோம். அதுபோல் சமாதானம் தேவ ஜனங்கள் கூடி வரும்போது அங்கே இருக்கும். கொடுக்கறதுக்குனே நமக்குள்ளே கொடுத்துருக்கிறது, கொடுக்கறதுக்குனே நமக்குள்ளே வச்சுருக்கிறது, நமக்குள்ளே முதலீடு பண்ணியிருக்கு, நம்ம கணக்கில் டெபாசிட் பண்ணியிருக்கிறதே ஆண்டவர் சமாதானம் தான். அது ஒரு தனி சாத்துக்குடியாக்கும். அது தனி ஒரு சாத்துக்குடி கூட இட்ஸ் நாட் அ குட் எக்ஸாம்பிள். தக்காளி ஒன்றா தான் இருக்குது. இட்ஸ் நாட் உள்ளே சொலையாலாம் இல்லை, சொலை இல்லாத ஒரு விஷயம். அப்படி யோசிச்சுக்கோங்க. இட்ஸ் அ ஹோல் ஃப்ரூட். பீஸ் இஸ் அ ஹோல் திங். பீஸ் cannot be divided. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பரமாக நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை. சமாதானத்தை உங்களுக்கு விட்டு போகிறேன். உலகம் அதை கொடுக்காததுனால உலகம் அதை எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு சொல்கிறார். கொஞ்சம் போல் வச்சுக்கோ, அதை வச்சு மேனேஜ் பண்ணு, பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்ல சமாதானத்தை. ஒவ்வொரு விஷயத்தில் ஆண்டவர் நமக்கு அந்த கடுகு விதையை போல் ஒரு ஸ்மாலஸ்ட் கிரெயினாக இருந்தாலும் அது முழு ஒரு தானியம் போல் முழுமையாக தான் அந்த சமாதானத்தை கொடுக்குறாரு. நீ எப்படி நடந்துக்கிறேன்னு பார்த்துட்டு கவனித்து தான் அப்படியே கொடுப்பேன், கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பேன், 10% அப்படி கொடுப்பேன் அப்படிலாம் ஆண்டவர் சொல்லலை. ஏன் நம்மளால் கான்ஸ்டண்ட்டாக பாவத்தின் மேல் ஜெயம் கொள்ள முடியல? எடுத்தவங்க சமுதாய விரோதமான பாவங்களை மாத்திரம் யோசிக்க வேண்டாம். தெர் ஆர் ஸோ மெனி அதர் ரீசன்ஸில் பல ஓட்டைகள் இருக்குது. அதை தவிர பட்ட காலிலே படம் கெட்ட குடியே கிடங்குற மாதிரி நம்ம இந்த விழுந்து போன சுவாமம் தலையெடுக்குதுன்னா அந்த ஒரு விஷயத்தில் நமக்கு பூரண சமாதானம் இல்லை. ஏன் சமாதானம் இல்லை? சந்தேகம். நம்ம தான் யோசிக்கணும். ஏன்னா நம்ம ரொம்ப அறிவு பெருத்த காலத்தில் வந்துட்டோம். ஆதாம் என்னைக்கு உண்டாக்கப்பட்டானோ அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் அறிவு கூடியிருக்கு, அறிவு பெருகி இருக்கு. ஆதாமுக்கு அன்னைக்கு அப்போ தான் அறிவு துவக்கம். ஆனால் ஒன்றும் குறையில்லை. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாத மாதிரி அந்த ஆரம்பத்திலே ஆண்டர் கண்ணை கட்டி காட்டில் உள்ள பேதையை போல் பகவதி பிச்சாந்தியின் பிச்சை எடுக்க உள்ள. They were so full of God's presence. They were given total authority over all the animal kingdom, birds kingdom, nature, everything. எல்லா ஜீவராசிகள் மேலே அவர்களுக்கு ஆளுகை தந்தார். பூமியின் மேலே அதிகாரம் தந்தார். வெள்ளான் மேல் அதிகாரம் தந்தார். அவங்க பலுகி பெருகக்கூடிய சாத்தியக்குறையை வைத்தார். ஆக்சுவலாக அவங்க தான் கண்ட்ரோலர். அவங்க கையில் தான் ஆண்டர் ஆக்சுவலாக ஸ்விட்சே கொடுத்தாரு வச்சுக்கலாமே. நத்திங் ராங். பீஸ். பர்சனலாக யோசிங்க. மூல பாஷையில் ஒரு அர்த்தம் இருக்குது, அந்த கிரேக்கத்தில் ஒரு அர்த்தம் இருக்குது, அரமேயத்தில் ஒரு அர்த்தம் இருக்குது, லாட்டின்லேருந்து ஒரு அர்த்தம் இருக்குது. இருக்கட்டும், இட்ஸ் ஆல் ரைட், ஃபைன், வண்டர்ஃபுல். ஆனால் நீங்கள் அந்த பகுதிகளெலாம் எங்கெல்லாம் சமாதானம்னு சொல்லப்பட்டிருக்கோ புதிய ஏற்பாட்டில் எடுத்து வாசித்து பாருங்கள்.
இல்லை, ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை அந்த 53 அதிகாரத்தை ஒரு 53 தடவை வாசிச்சு பாருங்கள். ஜஸ்ட் அந்த 3ஆம் வசனத்துலேருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சு பாருங்கள். எது சமாதானத்தை உண்டாக்குகிறதுன்னு தெரியலையே அப்படிங்கிறத விட எது சமாதானத்தை கெடுத்து வச்சுருக்குங்கிறத பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஒதுக்கிட்டால் அங்கே மிஞ்சினது சமாதானம்தான். இப்போது இங்கே வந்தோடனே இதை பற்றி நம்ம இந்த குறிப்பை சொன்னோன்னு தான் இது இந்த எண்ணம் இந்த சிந்தை இருந்தால் கூட இப்போ அதை ஃப்ரெஷ்ஷாக ஞாபகம் வந்து தான் அதை உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். விட்டு கொடுக்கறது அன்பை பற்றி இது வரைக்கும் எதுவுமே புரியலன்னா அது என்னவோ அன்பு, தேவ அன்பு, அந்த அன்பு, 1008 அன்பு சொல்லுவீங்களே, எந்த அன்பாக இருந்தாலும் விட்டு கொடுத்தா தான் அன்பு. விட்டு கொடுக்க மாட்டேன்னா நீ அன்பு இல்லைன்னு தான் அர்த்தம். என்கிட்ட இல்லைன்னு சொல்கிறது அன்பு இல்லை, இருக்கிறத கொடுக்குறேன்னு சொல்கிறது தான் அன்பு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என்கிட்ட இல்லைன்னு சொல்கிறது அன்பு இல்லை, இருக்கிறத கொடுக்கறது தான். எப்படி அந்த நானும் என் மகனும் அந்த பிடிமாவு அடி எண்ணெய் இது வந்து சுட்டுட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு இருக்கோங்கிற நேரத்தில் தான் எலியா போய் கேட்குறாரு, எனக்கு ஒன்று மேலே அடைய சுட்டு கொண்டு வந்து கொடுன்னு. அதுதான் தேவனுடைய மனுஷனுடைய இல்லை தேவனுடைய வார்த்தையின் மேலே வைத்த அன்பின் நிமித்தம் உண்டான கீழ்ப்படிதல். அவங்க உட்காந்து பெருசாக வியாக்கியானம் பண்ணிகிட்டு இருக்கலாம். அந்த ஆள் இந்த அம்மாவும் வியாக்கியானம் கேட்கல, இந்த அம்மா வியாக்கியானத்தை நம்பி எதுவும் செய்யலை. செகண்ட் தாட் இல்லாமல் she went and prepared the bread for him. இல்லை, அது செய்ய கிளம்பி போய் ஆயத்தமாகும்போது தான் தொடர்ந்து அடுத்த வார்த்தை சொல்கிறார், பஞ்சம் தீர வரைக்கும் அந்த பானையில் எண்ணெய் மாவும் குறையிறதில்லன்னு கர்த்தர் சொல்கிறாருன்னு. ஸோ சபையில் தான் சமாதானம், சபை கூடி வருதில் தான் சமாதானம். மக்கள் சமாதானத்தை தேடி சபைகளுக்கு தான் வருவாங்க. நல்லா கேளுங்க, தீர்க்கமான உண்மை. கையோமையும் அந்நிய பாஷை பேசி சீனை விட்டு அதெல்லாம் இந்த உடம்பெல்லாம் அதெல்லாம் வேஸ்ட்டு, கம்ப்ளீட்லி வசனம்தான். சமாதானத்தை தேடி உலகத்தில் இருக்க 800 கோடி மக்களும் அந்தந்த நாட்டில் இருக்கிற ஏதாவது உயிருள்ள பிதாவால் நாட்டப்பட்ட நாட்டை போன்ற சபைகளுக்கு தான் தேடி வருவாங்க. வேறு அவங்க எங்கேயும் போக முடியாது. சமாதானத்தை தேடி இன்னொரு நாட்டுக்கு ஓட முடியாது, ஒரு தீவுக்கு ஓட முடியாது, ஒரு சோலை பாலைவன நீரோடைங்கிறாங்களே ஒயாசிஸ், அங்கெல்லாம் யூ டோன்ட் ஃபைண்ட் பீஸ் எனிவே டோபோகிராஃபிக்கலி ஜியோகிராஃபிக்கலி. சமாதானம் ஒரு இடத்துல இல்லை, சமாதானம் நம்ம உள்ளத்தில். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சமாதானம் ஒரு நபரிடத்தில். அந்த நபர் வந்து குத்துக்கல்லை போல் குண்டு கட்டாக இங்கே தான் இருக்கார். God so fills his temple. அடிக்கடி நம்ம அந்த கர்த்தரை ஆலயத்தை அவருடைய மகிமை நிரப்பினதெல்லாம் வேதத்தில் இருக்க சொல்லி அப்படியே பரவசப்படுறோம். அதுனா என்ன அர்த்தம்? அவரே வந்து இங்கே இருக்காருன்னு அர்த்தம். நம்ம கூடி வரும்போது அவரே இருக்கார். தலைவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். எம்எல்ஏ, எம்பி, எம்எல்சி இவங்க வரும்போதே மக்கள் பரபரப்பாக இருக்காங்க. பல விண்ணப்பங்களோடு கோரிக்கைகளோடு ஆவலோடு பார்க்க விரும்புகிற ஒரு சின்ன கூட்டம் இருக்கும். அவரை போய் 4 கேள்வி கேட்டணும்னு சொல்ல ஒரு கூட்டம் இருக்கும். நீங்கள் தான் செய்யணும்னு சொல்கிற ஒரு கூட்டம் இருக்கும். என்னென்னமோ டிசைனாக ஒரு கூட்டம் இருக்கும். ஒரு 1000 பேர் தான் அந்த கிராமம்னா வருவாங்க. கிராம தலைவர் வந்துட்டார், நாட்டான்மா வந்துட்டார்னா பீப்புள் ஆர் ஸோ எக்ஸ்பெக்டன்ட். அது நம்ம நாட்டில் பார்க்கும்போது அது தனி டிசைன் தான். அவங்களாம் தனியாக வரதே இல்லை, அதோடு ஒரு கூட்டத்தோடு தான் வருவாங்க. அவனுக்கு முன்னையும் பின்னையும் பக்கத்துலையும் அக்கத்துலையும் அத்தனை பேர் சேர்ந்தான் வருவாங்க. நம்முடைய தேவன் நம்ம மத்தியில் எழுந்தருளி இருக்கிறார். சபையில் தான் தேவன் எழுந்தருளுகிறார், சபையில் தான் தேவன் உலாவுகிறார். நம்முடைய குடும்பம்தான் சபை. நாமே ஆவி ஆன்மா சரீரம் கொண்டவங்க, முப்பரிமாணமான மக்கள். திரியேக தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். we are a vast majority. ஸோ உங்களுக்குள்ளே சமாதானம் உள்ளவர்களாயிருங்கள், உங்கள் இடையே சமாதானம் உள்ளவர்களாயிருங்கள். இதை நம்ம தான் யோசிக்கணும். we need to keep working at it.
நல்லா யோசிக்கணும். மனுஷன் எவ்வளோ குதர்க்கமாக, எவ்வளோ ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணுறோமோ, எவ்வளோ அக்கனையாக திங்க் பண்ணுறோமோ, எவ்வளோ தர்க்க அறிவிலே சட்டப்பூர்வமாக சண்டைக்கோழி மாதிரி யோசிக்கிறோமோ, நல்லா யோசிக்கும். மனுஷகுமாரனாக இருந்து தான் தேவன் தம்முடைய சமாதானத்தை நமக்கு பகிர்ந்து கொடுத்தார். பரலோகத்தில் அவர் இருந்துட்டு இருக்கிற வரைக்கும் அவர் வார்த்தை தான் பேசிச்சு. அவருடைய இறைவாக்கினர்கள் மூலமாக, நியாயாதிபதிகள் மூலமாக, ராஜாக்கள் மூலமாக தான் கடவுள் பேசினார். ஒருத்தரும் கிட்டக்க வர முடியல. பலிப்பொருள் மூலமாக தான் அவர்கிட்ட வர முடிஞ்சிச்சு, காணிக்கைகள் மூலமாக தான் வர முடிச்சு, கீழ்ப்படுதல் மூலமாக தான் வர முடிச்சு. ஒரு தீர்க்கதரிசி மன்றாடி இருப்பான், ஆண்டவர் எழுப்பின ஆசாரியர்கள் மன்றாடி இருப்பாங்க. இல்லைன்னா nobody can ever dream to approach God. தேவனை கிட்டி சேரும்போதே அவங்களுக்கு வைத்தால பிடிக்கும். புதிய ஏற்பாட்டில் தான் ஏற்ற சமயத்தில் சகாயமனு கிருபையடை இரக்கத்தை பெற தைரியமாய் கிருபாசன தண்டையிலே நாம் நெருங்கும்படி அவர் தம்முடைய மாம்சத்தின் திரையை கிழித்தார். புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை உண்டாக்கினார், பயத்தை நீக்கினார். He came down rather we going up to him. நாம் ஏறி அவர்கிட்ட போகிறத விட அவர் நமக்கு இறங்கி நம்ம லெவலுக்கு வந்தார். இதெல்லாம் நடந்து தான் ஆகணும். அப்போ இதிலெல்லாம் முயற்சி தானே, இதிலெல்லாம் விட்டு கொடுக்கறது தானே, அதான் சொல்ல வந்தது. அவர் விட்டு கொடுக்கலன்னா நமக்கு என்ன சமாதானம் இருக்குது? அவர் காயப்பட விட்டு கொடுக்கலன்னா நமக்கு எங்கே என்னது சுகம் இருக்குது? எங்கே காயப்பட்டால் தானே தழும்பும், தழும்பின் ஆதாரத்தில் தானே சுகம். ஐயோ, நான் ஃப்ரம் ஹெட் டு டோ அப்படியே அழகனாக்கும், ஸோ இம்மேக்குலேட். இந்த மாதிரிலாம் அவர் இருந்தார தான் பிதாவின் மடியில் செல்லப்பிள்ளையாக தான் இருந்தார். ஆனால் முதுக நிலம் போல் ஒப்பு கொடுத்தாரு. எலும்புகள் மாத்திரம் முறிக்கப்படவில்லை, மற்றதெல்லாம் விட்டு வைக்கலையே. முடிய பிடுங்கினானுங்க, அடித்தானுங்க, காயப்படுத்தினானுங்க. So he let himself, he permitted himself. விட்டு கொடுத்தார், உரிமை விட்டு கொடுத்தார், அழகை விட்டு கொடுத்தார். அவருக்கு மெய்யாகவே ஜம்பம் இருக்க தான் செய்யுது. அதில் ஒன்றுமே, அதில் பாவமே இல்லை, அதில் ஒன்றும் மீறுதலோ, அதில் ஒன்றும் பெருமையோ அதெல்லாம் இல்லை. அவர் அப்படிப்பட்டவர், பெரியவர். இப்போ நான் பெரியவராக இருந்தேன் என்ன பெரிய, என் கூட ஒருத்தர் கூட வாழவே முடியாது, யாருமே என் கிட்டே வச்சுக்க முடியாதுன்னு நினச்சி அவர் விட்டு கொடுத்தனால தான் நம்மளாம் அவரோடு கூட இருக்க முடியுது, சேர்த்துக்க முடிஞ்சிச்சு. விட்டு கொடுக்கறது, விட்டு கொடுக்கறது, விட்டு கொடுக்கறது, விட்டு கொடுக்கறது, விட்டு கொடுக்கறது. அவர் பேரை விட்டு கொடுத்தாரு. ஓயாமல் பரிசுத்த குலைச்சலாக்குனாங்களா அவங்க பங்குக்கு அத்தனை வருஷம். ஏப்ராஹிமை தெரிஞ்சிட்ட அந்த நாளில் இருந்து ஒரு தேசமாக உண்டாக்குன இயேசு வர வரைக்கும், இயேசு வந்தும் போயும் இன்னி வரைக்கும் ஆஸ் திஸ் மோமெண்ட் இஸ்ரவேலர்கள் மேசியான்னு சொன்னால், இயேசுன்னு சொன்னாலே காரி துப்புறாங்களா? ஏற்றுக்கிறவங்க ஒரு பக்கம் ஏற்றிட்டாலும் அடி உதம் வாங்குறாங்களா? நாங்கள் காயப்படுவோம், நஷ்டப்படுவோம், நாங்கள் எப்படியோ ஜெயிச்சுக்குவோம், நாங்கள் இந்த பஞ்சாயத்தை எப்படியோ தீர்த்துக்கணும், அவரோன்னு இங்கே வர வேண்டிய தேவையில்லை. எங்களுக்கு பிதா இருக்கிறார், எங்களுக்கு ஆபிரகாமின் யெகோவா இருக்கிறார்னு இன்னும் சொல்லிகிட்டே இருக்கிறவனுங்க இருக்கானுங்க. யோசிக்கிறீங்களே? சபை பற்றி தான் பார்க்குறோம். திஸ் இஸ் த பிளேஸ், த கேதரிங், அந்த கூடுகை. 2 அல்லது 3 பேர், 2 அல்லது 3 பேர். நம்மிலே நாமே சமாதானமாக இருக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் சொல்கிறத விட ப்ரிஸ்கிரைப் டைமில் நம்ம தனியாக இருக்கும்போது நமக்குள்ளே கலவரம் இல்லாமல் இருக்கணும். ஆண்டவரோடு தான் தனியாக நான் மாத்திரம் எல்லாத்துலேயும் சமாதானமாக இருக்கேன், எனக்கு என்னை பற்றி ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நீங்கள் யோசித்து பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். அப்புறம் 24 மணி நேரம் முடிஞ்சிருச்சு, ஒரு டே முடிஞ்சு, காலையும் மாலையும் சேர்ந்து ஒரு நாள் ஆயிற்று, இல்லை மாலையும் காலையும் சேர்ந்து ஒரு நாள் ஆயிற்று. அப்புறம் செகண்ட் டே வாட், வித் ஹூம், வித் வாட், அப்படியும் வரும்போது தான் ஆஹா
நானா வீட்டில் அமைதியாக நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்கிறோம். எப்பயுமே நாமே நல்லாவே இருந்துட முடியுமா? நீங்கள் தான் யோசிக்கணும். யோசிச்சு தான் ஆகணும். அதிலலாம் நான் நேரத்தை வீணாக்க விரும்பலை. ஆனால் அதெல்லாம் கசப்பான உண்மைகள் தான். கடவுளை அறியாத முனிகளாக இருந்தாலும் சனிகளாக இருந்தாலும், அது காட்டில் போய் தவம் இருந்தாலும், அவன் மேலேயே ஒரு கரையாம்புத்து வந்தாலும், ஒண்டியாக அப்படியே நிஷ்டையில் இருந்தாலும், ஒன்ஸ் இட் இஸ் ஓவர், த மேன் த உமன் will not be able to control themselves. I think இன்றைக்கி தான் நினைக்கிறேன், இன்றைக்கோ நேத்திக்கோ சாது சுந்தர் சிங் பிறந்த நாள். இன்றைக்கி 3ஆம் தேதி தானே? ஆமாம், இன்றைக்கி தான். One of the great characters God gave to India, saint. யோசித்து பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து அவருடைய பெட்டகமாக இருக்கணும், அடிகாலாக இருக்கணும். நம்முடைய இதயத்திலேருந்து ஜீவ தண்ணீர் நதிகள் புறப்பட்டு ஓடும். சபையை பற்றி தான் பேசுகிறேன். ஒரு ஜீவனில் ஒரு உறுப்பு இஸ் அ லிவிங் ஆர்கனிசம், இட்ஸ் அ வைட்டல் ஆர்கனிசம். சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை, பிரிவினை இருக்கக்கூடாது. காட் வாஸ் நாட் டிவைடட். பிரிவினை இல்லை. பிதா ஒருத்தனை இழுத்து கொள்ளாவிட்டால் யாரும் அவர்கிட்ட வர முடியாது. ஸோ பிதா அன்பு கூறுவதிலே விட்டு கொடுப்பதிலே ஆயத்தமாக இருக்கிறார், இருந்து கொண்டே இருந்தார். நம்முடைய மனித சரித்திரத்தின் பின்னணியிலே ஆவியானவர் தாராளமாக ஊற்றப்பட்டார், உலாவிக் கொண்டே இருக்கிறார். அதான் விட்டு கொடுக்குறாரு. யோசித்து பாருங்கள், நம்மளால் கொஞ்சம் நேரம் சில விஷயத்தில் ஒருத்தர் சமாதானமாக இருக்க முடியுதா? இல்லை சந்தோஷமாக இருக்க முடியுதா? மன நிறைவாக இருக்க முடியுதா? சண்டை போட்டு காட்டினாலும் அப்படியே நைஸாக நழுவிடும். அவரை பார்க்குறேன், பாய் எப்படி நானும் சண்டை போட்டுட்டு வரலையே அப்படி இங்கே சொல்லிக்குவோம். ஏன் வந்துட்டீங்க? இந்த குப்பையெல்லாம் நம்ம போட்டு கிளற வேண்டாம், அவ்வளோதான். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா குப்பையோடு நமக்குள்ளே பரிசுத்தான வாழ்கிறாரு. இட் டேக்ஸ் காட். அவர் மாத்திரம்தான் நம்மோட இப்போ வாழ முடியுது. நமக்குள்ளே இருக்கிற எல்லா குப்பையோடு இயேசு வாழ்கிறாரு, அவருடைய வசனம் வாழுது. ஆனால் துளி கூட நமக்கு சூடு சொரணை, மான வெக்கம், நன்றி, அச்சம், மரியாதை, பொறுப்புணர்ச்சி ஒன்றுமே கிடையாது. இப்போ என்ன போச்சு? இருக்கணும்னா இருக்கட்டும், இல்லைன்னா போகட்டும் அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப கசப்பான உண்மை, துக்கமான உண்மை. கடைசி காலத்தில் இருக்கிறோம். கடைசி காலம் மனுக்குலத்துக்கே ஒன்று. அவனுக்கு இது கடைசி காலம், பேசிகிட்டு இருக்க எனக்கு இது கடைசி காலம், கடைசி நேரம். காலம் கூட சொல்ல முடியாது. எவ்ரி மொமெண்ட் இஸ் மை லாஸ்ட் மொமெண்ட். அப்போ நாம் தேவனோடு கூட நம்ம நாட்களை இன்னும் அறிவோடு வாழணும். நம்முடைய தருணங்களை நாம் இழந்து போயிடக்கூடாது. சமாதானம், நீ போய் காணிக்கை இங்கே வச்சுட்டு உன் சகோதரனோடு போய் ஒப்புரம் ஆகிட்டு திரும்பி காணிக்கை செலுத்துங்கிறாரு. சிம்சோன் அம்மா அப்பா விஷயத்தில் 2ஆம் முறை ஆண்டவர் தரிசனம் ஆகும்போது, நீ போய் நீ ஆட்டுக்குட்டி அடிச்சுட்டு காணிக்க கூட, அது வரைக்கும் நான் இங்கே இருப்பேன், போக மாட்டேன், போயிடாதீங்க, நீங்கள் தான் அவன் எங்களுக்கு தெரியணும் அப்படிங்கும்போது ஆண்டவர் இருக்கார், காத்திருக்காரு. காட் வெயிட்ஸ். அவர் எவர்லாஸ்டிங்காக காத்திருக்கல, அதுதான் மேட்டர். ஹாஃப் டே ஆகிடுச்சா, நான் மெதுவாக தான் சமைப்பேன், மெதுவாக தான், ஓகே, ஹாஃப் டே அந்த காத்திருக்காரு. ஹாஃப் டே, 12 hours, that's a lot of time.
துரிதமோ காலதாமதமோ திரும்பி வர வரைக்கும் காத்திருக்கிறேன்னா கத்தர் காத்திருந்தார் இல்லைங்களா? ஆபிராம் சாராட்ட சொல்லி அப்பத்தை சுட்டு ஒரு கண்ணுக்குட்டி அடித்து கத்தருடைய தூதனானவருக்கு 2 தூதர்கள் சோதமுக்கு போனாங்க. ஆண்டவர் இங்கே தங்கியிருந்தார். He awaits. சமாதானத்தின் உடன்படிக்கை நம்ம கூட தான் பண்ணுறாரு. ஏசாயா 54:10 இதெல்லாம் நமக்கு ரொம்ப பிடிச்ச தெரிஞ்ச வசனம், மனப்பாடமாக சொல்லணும். ஆனால் என்னை பொறுத்த மட்டும் எனக்கு கொஞ்சம் அடிக்கடி தடுமாறிடுறேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ சமாதானத்துக்கும் என்னத்துக்கும் சம்பந்தம்? மனதுருக்கத்துக்கும் சம்பந்தம். பிரைஸ் தி லார்ட். சமாதானம் பண்ணுறதுக்கு தேவன் மனதுருக்கத்தை பயன்படுத்துகிறார், கம்பேஷன். நாம் சமாதானம் பண்ணுவதற்கு நமக்கும் கம்பேஷன் தேவை. எந்த மனதுருக்கத்தை மற்ற இடத்துல எதிர்பார்க்கிறோமோ அதை நாம் அவர்களுக்கும் காண்பிக்க ஆயத்தமாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். வேணும்னா வந்து என்னது சமாதானம் பண்ணிட்டு போகட்டும். கான்ட்ராக்ட், அது கான்ட்ராக்ட் இல்லை, அது பேர் கான்ட்ராக்ட்னா 2 பேரும் சேர்ந்து பேசிக்கிறதா. இப்போ நானும் அல்லாதீனும் ஒப்பந்தம் பண்ணியிருக்கோம், எழுதி கொடுத்துருக்காரு, அக்ரிமெண்ட் டாக்குமெண்ட் இருக்குது. அதில் 1008 அம்சங்கள் இருக்குது, ஃப்ரம் ஃபவுண்டேஷன் டு ஃபினிஷ். 2 காரியம் கொஞ்சம் நடுவில் எக்ஸ்ட்ராவாக சொல்லியிருக்கிறோம். அது கீழே அந்த வாக்கியம் இருக்குது. மற்ற எதுவுமே இதில் சொல்லப்பட்ட எதுலேயுமே எதையும் தாண்டி நீங்கள் அதிகமாக கேட்டிங்கன்னா அதுக்கெலாம் நீங்கள் பே பண்ணணும். இந்த சொல்லப்பட்ட அத்தனை குறிப்புகளுக்குள்ளாக நம்ம பேசிக்கிட்ட அந்த தொகைக்குள்ளே எல்லாத்தையும் செஞ்சு முடித்து கொடுக்க வேண்டியது என் வேலை, என் கடமை. ஒப்பந்தம் பண்ணணும். சமாதானங்கும்போதே ஒருதலை பட்சமாக தான் யோசிக்கிறோம். அது இந்த இப்போ இது வாசிக்கும்போது தான் யோசித்தேன். சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும். அதான் விஷயம். உடன்படிக்கையே ஒரு பெரிய மேட்டரு, அது நிலை பெயராமல் இருக்கும். எழுதி கொடுத்துட்டா அப்படிலாம் இன்றைக்கி பேசுகிறாங்களே. யாருக்கு சட்டம் உதவியாக இருக்கும்? சட்டத்தை மதிக்கிறவங்களுக்கு தான் சட்டம் உதவியாக இருக்கும். சட்டத்தை மதிக்க மாட்டேன், மனசாட்சியை மதிக்க மாட்டேன், மனித நேயமற்றிருப்பேன், நான் அடிப்படையில் ஒரு மிருகம் அப்படின்னு தான் அவன்கிட்ட நியாயமே கிடைக்காது. அவனுக்குள்ளேயும் நியாயம் இருக்காது. அவனுக்கு நியாயம் நம்ம சொல்ல முடியாது, செய்ய முடியாது. அவன் நியாயம் எதிர்பார்த்தாலும் கிடைக்கும். அவன் அதான் அந்த வெறித்தனம் தான் இருக்கும், சண்டை தான் இருக்கும், பீறி போடுற புத்தி தான் இருக்கும், அழிச்சு போடுற புத்தி தான் இருக்கும். நிலை பெயராமல் இருக்கும். நம்ம சமாதானமாக இருக்கும், நிலைவரமாக சமாதானமாக இல்லை. ஒரு சீசன் சமாதானமாக இருக்கும், ஒரு விஷயத்தில் சமாதானமாக இருக்கும், காலையில் சமாதானமாக இருக்கும், சாயந்தரம் அடிச்சுக்கிறோம். இல்லை நாங்கள் அப்படி தான் அடிச்சுக்கோம், சேர்ந்துக்கோம். வெகுளித்தனமாக சும்மா பேசுகிறதெல்லாம் வந்து கதைக்காகாது. சாத்தான் கவனிக்கிறான்ல, நெருப்பு இல்லாமல் புகையாது. உண்மையாகவே அது சின்ன பிள்ளைங்க மாதிரி காலையில் அடிச்சுக்கிட்டோம், சாயந்தரம் சேர்ந்துக்கிட்டோம், அதுங்கிற மாதிரி இருந்தால் நம்ம ஜேர்னி வந்து வித்தியாசமாக இருக்கும், நம்மளுடைய கமிட்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி இல்லையே, ரொம்ப நாள் ஆகிடுது, அப்புறம் ரொம்ப ஜாக்கிரதையாக தானே பழகிறோம். சொல்ல முடியல, நானும் எல்லாத்தையுமே சொல்ல முடியல, எல்லாத்தையும் சொன்னால்தான் பிடிக்கல, மூஞ்சி தான் எல்லாம் செத்து தான் கிடக்குது.
நான் பேசிகிட்டு இருக்கும்போது உங்களை பார்த்தா நீங்கள் மோட்டை பார்ப்பீங்க, நான் கீழே பார்த்தா என்ன பார்ப்பீங்க? என்னதை பண்ணுவீங்களோ கடவுள் தான் வெளிச்சம். So, where is our peace? Where is our continuity? என்னைக்காவது உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்களே சந்தோஷமாக 2 பேராக இருந்தாலும் புருஷன் மனைவி இருந்தாலும் நல்லா கைத்தட்டி ஆர்ப்பரித்து பாடி ரட்சணிய சந்தோஷம்லாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் என்னைக்காவது ஒரு தரையாச்சும் அனுபவிச்சிருக்கீங்களா? நீதிமானின் கூடாரத்திலே ரட்சிப்பின் கம்பீர பாட்டு போட்டு விட்டு அதை சொல்லக்கூடாது. நாங்கள் ஓடிட்டுருக்கு டேப் ரெக்கார்டில் டிவிடி ஏதோ அதில் ஓடிட்டுருக்கு, அதை நான் கேட்கல. வேர்பலாக நீங்களும் அவங்க உட்காந்து அதான் இன்ட்ராக்ஷன். இல்லை அது அங்கே தனியாக ஜாம் பண்ணிக்கும், நான் இங்கே தனியாக ஜாம் பண்ணிக்குவேன். யோசித்து பாருங்கள். சபை உங்கள் வீடு தானே சபை. இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தே. என்னைக்கு சேர்ந்து தீர்மானம் எடுத்திருக்கீங்க? இருக்கவே இருக்காது, ரொம்ப ரேர். இல்லை அப்படி தான். அப்படி யார் ஒன்றும் புருஷன் விட்டு கொடுத்துருப்பாரு, இல்லை மனைவி விட்டு கொடுத்துருக்கோம். ரொம்ப யார் எப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா அந்த மாதிரி காலத்தில் இருக்கும். வெளியில் சொல்லிக்க முடியாமல் இருக்கு. ஆமாவா? எப்பயும் நானே விட்டு கொடுக்க வேண்டியிருக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்க. இங்கே சொல்கிற மாதிரி கடவுள்கிட்ட சொல்கிற மாதிரி இங்கே சொல்லுவீங்க ஜபத்தில். அப்போ தான் எங்களுக்கு இப்படி ஒரு காரியம் இருக்குது போல இருக்கு. ஜபத்தில் சொல்கிறத அங்கே தான் சொல்லணும், நாட் ஹியர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சிரிக்கிறதா அழுகுறதான்னு தெரியல. ஓ கிரைஸ்ட். நான் நேரத்தை வீணாக்கலை, ரொம்ப கரெக்டாக சொல்லிகிட்ருக்கேன். சபை அங்கே தான் சமாதானம் கிடைக்கும். இருதரத்தாரை ஒன்றாக்கி அவர்கள் இருவரும் இரு மாம்சமாக இராமல் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள். நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்கிறேன். இந்த ரகசியம் பெரிது. ஓயாமல் சண்டே முழுதும் இந்த கப்புள்ஸ்க்காக ஜெபிக்கணும். கிறிஸ்துவை பற்றி சபையை பற்றிய ரகசியம். ஜாடிக்கு தந்த மூடிங்கிறது அது கொச்சையான அந்த உலகத்தில் விஷயம். ஆனால் யோசிங்க, கீப் திங்கிங். சில ஸ்டிங்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், தேள் கொட்டின மாதிரி எத்தனை விஷயங்கள் முதுமொழி பெரியவங்க அடிப்பட்டு அனுபவித்து எழுதி வச்சுருக்குறாங்க. அதாவது உங்களுக்கு வழங்கணும். வேதம் வழங்கலைன்னா வேர் இஸ் யுவர் பீஸ்? ஹவ் இஸ் யுவர் பீஸ்? இஸ் இட் ஜெனுவின்? Hallelujah. ஓகே, இப்போ நான் அடுத்த ஒரு குறிப்புக்குள்ளே போகிறேன். இன்னும் 2 குறிப்பு பார்த்துடலாம். நாம் இது வரைக்கும் 1 Corinthians 3:9 வரைக்கும் பார்த்தோம். இப்போ நம்ம 1 Peter 5:3 பார்ப்போம். The book of 1 Peter chapter 5 verse 9. சபையினுடைய மேன்மை என்ன? இங்கேருந்து வாசிப்போம். உங்களிடத்தில் 2 உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். திருச்சபை என்னது? தேவனுடைய சுதந்திரம். இட்ஸ் காட்ஸ் ஹெரிட்டேஜ். ரொம்ப முக்கியமான ஒரு பெரிய கனம், பெரிய மரியாதை, பிரிஜிராஜித சொத்து. அதெல்லாம் சாதாரணமாக நம்ம யார்கிட்டையும் பகிர்ந்துக்க மாட்டோம். அது மாதிரி ஒரு டீட்டெயில் இருக்குங்கிறதே மற்றவங்களுக்கு நம்ம சொல்ல பிரியப்பட மாட்டோம்.
நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்குள்ளே வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். இதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணிட்டதுனால இதில் இருக்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு பதம் அதை பற்றிய கனாகனம் நமக்கு தெரியல, முக்கியத்துவம் தெரியல, விலையேறப்பெற்ற தன்மை தெரியல. இதெல்லாம் சம்பாதிக்கவே முடியாது, இதெல்லாம் உழைச்சி சம்பாதிக்க முடியாது, காசு கொடுத்து வாங்க முடியாது, படித்து கற்றுக்கிட்டு தகுதி ஆக முடியாது. இதெல்லாம் அழைப்பினால நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளி இன்னத்திற்கு வரவழைக்கப்பட்டபடினாலே இந்த அந்தஸ்து நம்ம மேலே ஆண்டவர் பாராட்டி இருக்கிறார். தீஸ் ஆர் ஆல் கன்ஃபர்ட் அப்பான் அஸ். கன்ஃபர்ட் ஐஏஎஸ்னா சாதாரண குமாஸ்தாவை சேர்ந்து பல வருட அனுபவம், அப்படியே ரெகுலராக ப்ரொமோஷன்ஸில் அனுபவசாலியாக இருந்து ஏறக்குறைய கலெக்டருக்குரிய அனுபவம் வந்த விற்பாடு அப்படியே வருவாங்க. அவங்க தாசில்தார், ஆர்டிஓ இல்லைன்னா டிஆர்ஓ, அதுக்கப்புறம் டெப்டி கலெக்டர், அப்புறம் கலெக்டர். அவங்க போய் நேரடியாக ஐஏஎஸ் படிச்சிருக்க மாட்டாங்க. அது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்தில் ஒவ்வொரு மாவட்டத்தில் பல கலெக்டர்ஸ் இருக்கிறாங்க. த்ரூ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு அந்த ப்ரொமோஷன் கலெக்டர் தான், அடுத்த ப்ரொமோஷன் அவங்களுக்கு கலெக்டர் தான் இருக்கும். அப்படி ஆனவங்க இருக்கிறாங்க. கலெக்டர் சகாயம் அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர்லாம் கன்ஃபர்ட் ஐஏஎஸ் தான். அவர்லாம் நேரடியாக ஐஏஎஸ் பாஸ் பண்ணி கலெக்டர் உத்தியோகத்துக்கு வராதவர். இன்னொருத்தர் கூட இங்கே சிவராஜா அவர் நம்ம திருச்சியில் இருந்திருக்கு, அவர்லாம் கன்ஃபர்ட் ஐஏஎஸ். இந்த ஜெயந்தி முரளிதரன் அவங்களாம் கன்ஃபர்ட் ஐஏஎஸ். ஸோ நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, நம்ம மேலே பாராட்டப்பட்ட அப்படின்னா நம்மளும் எங்கேயோ போய் படித்து எங்கேயோ நம்ம யூத குடும்பத்தில் பிறந்தோம், யூத ரத்தம் ஓடுது, ஏதோ 12 கோத்திரத்து ஏதோ ஒரு கோத்திரத்து ரத்தம் ஓடுது, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, கனவுல கூட வாய்ப்பே இல்லை. இட்ஸ் நாட், வி ஆர் டோட்டலி அவே ஃப்ரம் இட், முடியாது. ஆனால் நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிக்கணும், ராயல் ப்ரீஸ்ட்ஹுட். நமக்கு ராஜரீகத்துக்கு என்ன சம்பந்தம்? சும்மா பொது அறிவில் யோசிப்போம், ஒன்று போட்டு வண்டையெல்லாம் பயங்கரமான பிசைய வேண்டாம். என்ன நமக்குள்ளே நம்ம வம்சத்தில் என்ன பெரிய ராஜா யார் இருந்தாங்க, இல்லை ஜமீன்தார் தான் யார் இருந்தாங்க யோசித்து பார்க்கணும். ஜமீன்தார்னாலும் ராஜா அவன் மேலே, ஏராளமான ஜமீன்களுக்கு ஒரு ராஜா. அரசாங்கத்தினுடைய எல்லா உடைமைகளும் ராஜாவுடைய ஆளுகை கீழே, அவனுக்குனே தனியாக ஒரு சொத்து பத்து இருக்குமா இருக்கும். ஸோ வி ஆர் கன்ஃபர்ட் தட் ராயல் ப்ரீஸ்ட்ஹுட் டைட்டில். நம்ம ராஜரீகமான ஆசாரியர்கள் வேறு. ராஜாக்களுக்கே அந்த அரண்மனைக்குள்ளாகவும் அந்த சுற்று வட்டாரத்துலேயும் அவனுடைய குலதெய்வ கோயில் இருக்கும். அவன் இந்த காமன் பீப்புள் கூடி வர அந்த டெம்பிள்ஸ்க்கெலாம் வரமாட்டான். ஏதாவது பெரிய ஊர் அறிய ஒரு ஃபங்க்ஷன் இருந்தால் தான் ராஜா அந்த இடத்துல வருவார். அப்போயே அந்த கோயில் திருவிழாவில் அந்த கோயில் தர்மகர்த்தா அவங்களாம் இருக்க மாட்டாங்க, அந்த ராஜா அரண்மனையிலேருந்து வரக்கூடிய புரோகிதர்கள் தான் செய்வாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அது பிரிட்டிஷ் கல்ச்சராக இருந்தாலும் சரி, ஏஷியன் இந்தியன் கல்ச்சராக இருந்தாலும் சரி, அதுதான் மேட்டர். பாருங்கள் என்ன மாதிரி ஒரு பீத்தலான ஒரு அந்தஸ்து ஆண்டவர் கொடுத்துருக்கார், ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். இதுக்கெல்லாம் நம்ம போய் முட்டி போட்டு வராது, உபவாசம் வராது, கையை காலை வெட்டிக்கிட்டுலாம் ஒன்றும் வர வாய்ப்பே வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு. சொல்லி கேன் பி கன்ஃபர்ட். அது அப்படி பாராட்டுறதுனால தான் வரும்னா அதனால தான் பாராட்டி இருக்கிறார். பரிசுத்த ஜாதி சொல்ல முடியுமா நம்மளை? நம்முடைய தாய் நம்மை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள்னு சங்கீதக்காரன் ஒத்துக்கிறாரு. எசேக்கியேல் அப்படி ஒத்துக்கிறார். மகா மோசமாக இருக்கலே, ரொம்ப கோரியாக, ரொம்ப அகோரமாக தான் நம்ம வாழ்க்கையினுடைய அந்தஸ்தை 16ஆம் அதிகாரத்தில் எசேக்கியேல் சொல்கிறாரு. எரேமியா புலம்புறாரு, ஏசாயா சொல்கிறாரு, சீழ் பிதுக்கப்படாத ரணமும் கொதிப்புமான மக்கள், டோட்டலி இன்ஃபெக்டட் பீப்புள்.
But we have been made holy, holy, பரிசுத்த ஜாதி, a holy nation. We carry the holy blood of Jesus. அதெல்லாம் அதை மாத்திரம் இப்படியே யோசிச்சா நமக்குள்ளே எப்படிங்க வியாதி வரும், நமக்குள்ளே எப்படிங்க வைரஸ் இருக்கும், நமக்குள்ளே எப்படி எல்லாம் மட்டமான புத்திகள் இருக்கும், பொறுக்கித்தனங்கள் எப்படி வரும்? வாய்ப்பே இல்லை. தேவனாலே பிறந்த மனுஷன் பாவம் செய்யான், ஏனெனில் தேவனை வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. இட்ஸ் ட்ரூ. நம்மளால் உண்மையாக வாழ முடியல, தராதரமாக வாழ முடியலங்கிறதுனால அந்த வசனம் போய் அதெல்லாம் இருக்கவே முடியாதுன்னு சொல்கிறதெல்லாம் அபத்தம், அதெல்லாம் அராஜகம். அதுக்கெல்லாம் நம்ம கண்டிப்பாக கணக்கு ஒப்புவிக்கணும். பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம். நீங்களும் நான் பிரதமர் மோடி சொந்தம் சொல்வீங்களா? ஒத்துக்குவார்? அவர் தான் காணானப்பட்ட அவர் கட்டிக்கிட்ட ஆனந்தி அந்த பொம்பளையே பொண்டாட்டி இல்லைன்ட்டார் அவர். சொல்ல முடியுமா? அவரை விடுங்க. ஸ்டாலின் எங்கள் சொந்தக்காரன் நீங்கள் சொல்ல முடியுமா? அவர் ஜாதி, அது என்ன ஜாதியோ எனக்கு தெரியாது. ஐ எம் ரியலி கன்ஃபியூஸ்ட். ஏன்னா அதுவே ஒரு கலப்படமான குடும்பம். சரி, சொல்ல முடியுமா? ஜாதி கட்சியில் இருக்குது, அந்த ஜாதி கட்சிகளின் தலைவனுடைய அவன்லாம் எனக்கு சொந்தக்காரன் சொல்ல முடியுமா? நீங்கள் சொல்லுவீங்களா? எவனாவது கிறுக்கன் போய் போட்டு விட்டுருவான், சிக்கல் தான். உங்களுக்கு முடியாது. நம்ம தேவனை சொந்த ஜனம். ஐ கேன். அவர் என் மூத்த சகோதரர், அவர் என் தேவன், அவர் ராஜா, என் கர்த்தர், என் மணவாளன், என் மேய்ப்பர், என் மீட்பர், என் கண்மலை கோட்டை சொல்லலாம். அங்கேருந்து பரலோகத்துலேருந்து யாரும் சண்டைக்கு வர போகிறதில்ல. தூதன் ஆம்பளைங்கன்னா காலர் என்னடா பார்த்து பேசு அப்படின்லாம் சொல்ல போகிறதில்ல. நீ சொல்லியிருக்க, சொல்லு, நான் செய்கிறேன், அவர் ராஜா என்னை அனுப்பியிருக்கான்னு சொல்லுவான். என்ன சொந்தம் பாராட்டி என்ன வாழ்ந்துட்டோம், என்ன ஒரு அந்த ஆனர், அந்த மதிப்பில் என்ன வாழ்ந்துருக்கோம் பாருங்க. ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க? ஆமாம், நீங்கள் என்ஜாய் பண்ணலன்னு அர்த்தம். அப்போ யூ டோன்ட் ஹேவ் தட் பீஸ். உங்களுக்குள்ள அந்த அளவுக்கு உரிமையான நெருக்கமான உறவு சமாதானம் இல்லை. இதெல்லாம் உதட்ட அளவில் நீங்கள் பேசிட்டு கையம்மையோன்னு கத்திட்டு ஒப்பாரி வச்சுட்டு முதல்ல கண்ணீர் விட்டுட்டு போகிறதுனால கொஞ்ச நேரம் ஆண்டவர்கிட்ட வாழ்ந்தாலும் அவரோட பேசினாலும் உட்காந்தாலும் அந்த உரிமை வரணும், அந்த நெருக்கம் வரணும், அந்த பாசம், அது உண்மையான பாசம் வரணும். புத்தி கட்டத்தனமாக பேசினாலும் பளிச்சுன்னு உணர்வு வரணும். அப்படிலாம் அவர் மட்டித்தனமாக அவரோட பேசியெல்லாம் விடவே மாட்டார். இல்லைன்னா நல்லா காய விட்டுருவார். போய் பேச்சை மாற்றிக்க, பேச்சு பாணியை மாற்றிக்க, வார்த்தைகளை மாற்றிக்க விட்டுருவார். நமக்கே வரும். இந்த கொஞ்ச நாள் இந்த வீராப்பு தணிஞ்சவுடனே என்ன வீங்கி போயிடுவோம். we will be so swelling, we will be swelled up. வருவோம், நோயோடு வருவோம், இறங்குவார். மனதுருக்கம் இல்லை, மேட்டர் அதான் விஷயம். சமாதானம்னாலே மனதுருக்கம். காட் இஸ் கம்பேஷனட். கம்பேஷன் இருக்கிறனால, மனதுருக்கிறதுனால அவர் நீ சொன்னதுதான் ரைட்டு, நீ அதெல்லாம் சொல்ல மாட்டார். என் பிள்ளையாக இருந்து இப்படி பக்கித்தனமாக பேசாத, மட்டித்தனமாக பேசாத, ஜல்லித்தனமாக பேசாத, மூர்க்கமாக பேசாத, வெறித்தனமாக இருக்காத, பொறுப்பற்றவனாக இருக்காத, வழிப்போக்கனை போல் இருக்காத, தெருக்கூத்து பண்ணுறவனை போல் இருக்காத, மதிப்பாக நடந்துக்க. உனக்கு நான் மதிப்பை கொடுத்துருக்கேன், என் பிள்ளைன்னு சொல்லியிருக்கேன், என் மகன்னு சொல்லியிருக்கேன், என் மனவாட்டின்னு சொல்லியிருக்கேன், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததின்னு சொல்லியிருக்கேன், ராஜரிகமான ஆசாரிய கூட்டம்னு சொல்லியிருக்கேன், பரிசுத்த ஜாதின்னு சொல்லியிருக்கேன், சொந்த ஜனம்னு சொல்லியிருக்கேன், நீ தான் என் சொந்தம்னு சொல்லியிருக்கேன். எத்தனை தடவை அதில் பிறழுகிறோம், எத்தனை தடவை விழுந்து எந்திரிக்கும். பொறுமையாக இருக்கிறாரு. அதனால் உரம் அறுத்துக்கிறாரா? அப்படி அறுத்துருந்தா நம்மலாம் என்றைக்கோ செத்து மடிஞ்சிருப்போம், என்றைக்கோ நாசமாக போயிருப்போம். இது என்னுடைய அபிப்பிராயம். இப்போ ஏன்னா இட்ஸ் கோயிங் அண்டர் ரெக்கார்ட். நாம் மாத்திரம் நல்லா கவனிங்க, இது என்னுடைய அபிப்பிராயம்தான். கர்த்தருடைய ஜனங்கள் சந்திக்கக்கூடிய அழிவு
அகோரம், அலங்கோலம், அவலம் அவிசுவாசிகளை விட சகிக்க முடியாததாக இருக்கும். இப்போ இருக்கிற உலகத்தில் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் நம்ம யாரெல்லாம் நினைக்கிறோமோ, பார்த்துருக்கோமோ, கேள்விப்படுறோமோ, நாமளே முத்திரை குத்திருக்கோமோ, சில பேர் முத்திரைங்களும் ரட்சிக்கவே பட முடியாது. அவங்கள விட கர்த்தர் நமக்கு தந்த மதிப்பையும் மரியாதையும் அந்தஸ்தையும் அவமதித்து காலின் கீழ் மிதித்து பின்வாங்கி போன இல்லை மதிப்பற்றவளாக வாழ்கிற ஜனங்களுடைய நிலை, அதான் முந்தின நிலைமை பார்க்கலாம் பிந்தின நிலைமை அதிக கேடுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கு எதிர்மறையாக இன்னொன்று காரியம் சொல்கிறார். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்குன்னு சொல்கிறாரு. எது நமக்கு வேணும்? எது நமக்கு வேணும்? ஸோ சபை அவருடைய சுதந்திரம், இட்ஸ் இஸ் இன்ஹெரிட்டன்ஸ். அது ஒரு வசனம். ஓகே, ரெண்டாவது, இது ரொம்ப சூப்பரான வசனம். உபாகம புத்தகம் 32:9 கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு. கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு. சொல்லுங்கள் எல்லாரும், கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு. சொல்லுங்கள், கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு. யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். சொல்லுங்கள், கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு. யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். நாம தான் ஆண்டோடைய பங்கு, நாம தான் ஆண்டோடைய சுதந்திர வீதம். அப்படின்னா இன்னும் நீங்கள் எப்படி ரொம்ப எளிய விதத்தில் உரிமையாக புரிஞ்சிக்கலான்னா, பர்வத்தில் ஏதாவது ஆண்டவருக்கு இருக்குன்னா நம்ம தான் அவருக்கு, வேறு அங்கே யாருமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். பா, உபாகமம் 32:9, டியூட்டரானமி 32:9. கடவுளுக்கு நம்ம தான், அவருக்கு தனியாக வேறு பிள்ளைகள் இல்லை, அவருக்கு வேறு குமாரர்கள் குமாரத்திகள் இல்லை, வேறொரு மணவாட்டி இல்லை. அல்லேலூயா. மதிப்பை காத்து தெரிஞ்சுக்கணும், அந்த மரியாதையை காத்துக்க தெரிஞ்சுக்கணும். அதை பற்றி ஒரு ஷாக்கிங்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதை பற்றி நான் கடவுள் பேசுகிற மாதிரி பேச முடியாது, ஆனால் வசனத்தை தான் சொல்கிறேன். இதுவும் என்னோடய அபிப்பிராயமாக தான் சொல்கிறேன். ரொம்ப நம்ம சீன் விட்டுட்டு இருந்தோன்னா கல்லுகளிலிருந்து ஆண்டவர் பிள்ளைகளை உண்டாக்கிடுவார். சோத்திரம். அப்புறம் நம்ம நாறிட்டு இருக்க வேண்டியதுதான், தூக்கி எறிஞ்சிடுவார். கவனிங்க, இங்கே கவனிங்க. ஸோ இஃப் யூ வில் நாட் மெயின்டைன் யுவர் ஸ்டேட்டஸ் conferred on you, you may be rejected later on. அதை நான் சொல்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் கிடையாது. ஆனால் அந்த நிலைமையை பற்றி அவர் சொல்லியிருக்கார், அந்த வசனத்தை சொல்லியிருக்கேன், அது என் அபிப்பிராயம்னு சொல்லியிருக்கேன். இதை தான் நம்ம இன்னொரு நாள் தியானிக்க இருக்கிறோம். இந்த வசனத்தை வாசிக்க போகிறாத பிலிப்பியர் 4:9, நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன்களோடு இருப்பார். பிரைஸ் தி லார்ட். பிலிப்பியர் 4:9, நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவங்களோடு கூட இருப்பார். 1 தெசலோனிக்கேயர் 1:5, எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்து நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவருடைய சுதந்திரம் எப்படி இருக்கணும்? இல்லை இங்கே சங்கீதம் 33:12, கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாய் கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. நீங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் நம்புறீங்களா? உண்மையாக நம்புறீங்களா? அப்படிலாம் நீங்கள் தான் நான் கேட்டு நீங்கள்
சங்கடப்பட வேண்டாம், நான் கேட்டு நீங்கள் ஊமையாக வேண்டாம். நீங்கள் தான் ஒரு தடவை என்ன 1000 தடவை கேட்டு நான் பாக்கியம் உள்ளவன்னு சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள். சும்மா சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. பாக்கியம் உள்ளவன்னு உங்களுக்கு தெரியணும். ஒரு தடவைக்கு 10 தடவை சொல்லிட்டதுனா பாக்கியமாக ஆயிட மாட்டேன். பாக்கியமாக இருந்தால் தான் பாக்கியம். ஒரு தடவையே சொன்னாலே 100 தடவை சொன்ன மாதிரி. பிரைஸ் தி லார்ட். பாக்கியம் உள்ளவர்களா நீங்கள்? யோசிங்க. பாக்கியம் உள்ளவர்களா? பாக்கியம் உள்ளவர்களா? நான் நம்புகிறேன், நான் பாக்கியம் அப்படிலாம் நீங்கள் பதற வேண்டாம். இல்லை நான் பொம்பளை தான், நான் ஆம்பளை தான் சொல்லிட்டு இருப்போம். என்ன பார்க்குறீங்க திருன்னு? அதான் விஷயம். ஆர் யூ ரியலி பிளஸ்ட்? உங்களுக்கு இருக்கிற பணம் துட்டு இதெல்லாம் பற்றி சொல்லலை நான். ஆர் யூ ரியலி a blessed person of the Lord? 74ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில், நீர் பூர்வ காலத்தில் சம்பாதித்த முது சபையையும் நீர் மீட்டு கொண்ட முது சுதந்திரமான கோத்திரத்தையும் நீர் வாசமாக இந்த சீயோன் பர்வதத்தையும் நினைத்தருளும். கர்த்தருடைய நினைவில் எதெல்லாம் இருக்கும் அதை நினச்சிக்கோங்க, மறந்துடாதீங்க. எங்கள் யோகிதை சரியில்லைங்கிறத சங்கீதகாரன் சொல்கிறார். பூர்வ காலத்தில் அவர் சம்பாதித்தது தோத்திரம். சபை பூர்வ காலத்தில் அது அவர் சம்பாத்தியம். அது நீர் மீட்டு கொண்ட உங்களுடைய சுதந்திரமான கோத்திரம். சபை எது? கர்த்தரால் மீட்டு கொள்ளப்பட்ட கோத்திரம். அல்லேலூயா. அவர் வாசமாக இருந்த சீயோன் பர்வதம், அவர் வாசமாக இருக்கிற சீயோன் பர்வதமாக கர்த்தர் கருதுகிறார். அந்த சீயோன், பரம சீயோனுக்கு நம்ம போகிற நேரத்துக்கும் நாளுக்கும் அதை அவளாக எதிர்பார்க்கலாம், ஓகே தான். ஆனால் இப்போ இங்கே நாம தான் அவர் சீயோன். ஆமென். நம்மள வாசமாக இருக்கிறாரா? வாசமாக இருக்கிறாரா? இருக்கணுமே. மீகா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், கர்மேலின் நடுவிலே தனித்து வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உமது ஜனத்தை உமது கோலினால் மேய்த்தருளும். பூர்வ நாட்களில் மேய்த்தது போலவே அவர்கள் பாசானிலும் கீலேயாத்திலும் மேய்வார்களாக. கர்மேல் நடுவிலே தனித்து வாசமாயிருக்கிற அவருடைய சுதந்திரமான மந்தை தான் கர்த்தருடைய சபை. அல்லேலூயா. கர்மேல் எதற்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது? கர்த்தருடைய வார்த்தை, அங்கே தீர்க்கதரிசிகள் வாசம் பண்ணினார்கள், அங்கே கர்த்தருடைய வார்த்தை கிடைக்கும். கர்மேலுக்கு போனால் கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல் யாரும் திரும்புறது இல்லை. அல்லேலூயா. அவருடைய சுதந்திரமான மந்தை, அதை நீங்கள் உங்கள் கோலினாலே மேய்த்தருளும். பூர்வ நாட்களில் மேய்த்தது போலவே அவர்களை பாசானிலும் கீலேயாத்திலும் மேய்த்தருளும். அப்போஸ்தலர் 20:28 வாசத்தை நாம் முடிப்போம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்க. சபைனா ஏதோ கட்டடம், 4 பேர் கூட்டம், ஏதோ செவரு, அது இது நினைக்காம நீ உன்னை குறித்து எச்சரிக்கையாரு. உன்னை ஆண்டவர் சம்பாதிச்சிருக்காரு. உன் சம்பாத்தியம் விரைமாக போகாமல், உன் சம்பாத்தியம் அடமானத்துக்கு போகாமல், உன் சம்பாத்தியம் திருடப்பட்டு போகாமல், உன் சம்பாத்தியம் வழிபறி கொள்ளையாக போகாமல் உன்னை காத்துக்கோ. உன் ஆவியன்மா சரீரத்தை காத்துக்கோ. உன் உடன்படிக்கையின் புருஷனை காத்துக்கோ, உடன்படிக்கை மனைவியை காத்துக்கோ, உடன்படிக்கையின் பிள்ளைகளை காத்துக்கோ. பரிசுத்த ஆவி உன்னை அதற்கு கண்காணியாய் வைத்திருக்கிறார். வாட்ச் ஓவர் யுவர் லைஃப், வாட்ச் ஓவர் யுவர் ஃபேமிலி, வாட்ச் ஓவர் யுவர் சில்ட்ரன், யுவர் மேரிட் லைஃப், உங்கள் ஃபேமிலி ட்ரீ. சபை கர்த்தருடைய சுதந்திரம். அல்லேலூயா. நாமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். ஜெபிப்போம்.